நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்குற அத்தனை விஷயமும் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்க, என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, உங்களோட ஓன் அனாலிசிஸ் எடுத்துட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க நாளைக்கான வியூஸ் பார்ப்போம். நாளைக்கான வியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸ்க்கு போலாம். ஸோ இப்போ டெக்னிக்கலா சார்ட் வந்து நம்ம சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து லோயர் லோல தான் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இந்த லோயர் லோல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லோயர் ஹைய வந்து பிரேக் பண்ணிட்டு, சஸ்டெயின் ஆனா மட்டும் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேபோல இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்ச பிறகு தான் மார்க்கெட் வந்து கால் சைட்ல போச்சு. பட் இன்னைக்கு கால் சைட்ல போயிருந்தாலும், ட்ரெண்ட் பை ஆயிடுச்சா இல்லையா? அப்படின்னு கேட்டா பை கன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கு. ஆனால் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ். அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த லெவல் என்னன்றத பார்ப்போம். அந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா, கால் சைட்ல இருக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நடந்த அந்த புல் மூவ் எல்லாருமே வந்து ட்ரெண்ட் பை ஆயிடுச்சுன்னு நெனச்சு தான் இருப்பீங்க. பட் பை தான். அதுல மாற்றம் எதுவும் இல்ல. பை கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு தான். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. பட் இருந்தாலும் பை கன்டினியூஷன் நடக்கணும்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான லெவல்ஸ வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நாளைக்கான வியூஸ் பார்ப்போம். இந்த ஹை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து டே ஹை. அதாவது டே பிரைஸ் ஆக்ஷன் ஹை. பிளஸ் வந்து 1 ஹவர் பிரைஸ் ஆக்ஷன் ஹை. அடிஷனலா பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை. ஸோ எல்லா டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து அ பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு பிரேக் ஆயிருக்கு. ஸோ நல்ல கன்ஃபர்மேஷன் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இங்க ஏன் வந்து கால் சைட்ல நான் வந்து ஹோல்ட் பண்ணல? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம், 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் 3 டைம் ஃப்ரேமும் சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சிங்க்ரனைஸ் ஆயிருக்கிறனால, இந்த 3 டைம் ஃப்ரேமுக்குமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன தான் இப்ப பிரேக் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சிருந்தாலும், அதுக்கு அடுத்தடுத்த கடைசி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல. கடைசி 1/2 அன் ஹவர் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட கன்டினியூஷன் பண்ற மாரியான ஒரு சிக்னல்ஸ் குடுக்கல. இட் மீன்ஸ் பிரேக் அவுட் ஆன பிறகு டோஜி. இந்த டபுள் டோஜிங்கிறது ஒரு எனக்கு என்னமோ குட் சிக்னலா எனக்கு தெரியல. அதனால நான் ஹோல்டு பண்ணல. ஸோ இதுதான் ரீசன். மேபி நாளைக்கு பை கன்டின்யூ ஆகவும் செய்யலாம். ஸோ என்னோட அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் நடந்து குளோசிங் நல்லா தான் வச்சிருக்கு. அதுவும் ஓகே தான். பட் ஆனா இந்த கடைசியில நடந்த இந்த டபுள் டோஜி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் சைனா எனக்கு தோணல. அதனால தான் நான் வந்து கால் சைட்ல வந்து ஹோல்டு பண்ணல. சரிங்களா? ஸோ ஓகே. என்னோட சைட்ல உள்ள வியூ நான் சொல்லிட்டேன். இப்போ நாளைக்கு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இந்த லோ. ஸோ 23,660 இந்த லோவ நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். நாளைக்கு இந்த லோ பிரேக் பண்ணாம இருந்தாலோ, அல்லது இந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணலைனாலோ, அதாவது பிரேக் பண்ணி ஃபெயில் ஆயிட்டாலோ, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாம அல்லது அதாவது மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணாம, அல்லது பிரேக் பண்ணாலும் ஃபெயில்ட் ஆயிட்டு புல் பேக் ஆயிரணும். ஓகே. உடனே. அப்படி நடந்துட்டாலும் நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. கால் சைட்ல நம்ம வந்து போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஆல் டைம் ஃப்ரேம் எல்லா டைம் ஃப்ரேமுமே நமக்கு பை தான் கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. பட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வந்து இந்த கடைசியா முடிஞ்ச இந்த சிக்னல் வந்து கன்டினியூஷன வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஸோ அதனால தான் நான் ஹோல்ட் பண்ணல. பட் நாளைக்கு இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நானும் கால் சைட்ல தான் போகப் போறேன். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல டே ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா,
நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான டார்கெட் ரேஞ்ச் 24,300. கிட்டத்தட்ட ஒரு நல்ல டார்கெட் இருக்கு. ஒரு 24,300னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து பைல போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த லெவல்ஸ் என்னன்றத நான் காட்டுறேன். நாளைக்கு ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நமக்கு அந்த மாரியான ஒரு வியூல எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கான டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 24,300 ஞாபகம் வச்சுக்கோங்க. 24,300 இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மார்க்கெட் வந்து ஹைல தான் கன்ஃபர்மேஷன் குடுத்து பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் மூவ்மெண்ட் கன்டினியூஷன்ல குடுக்கல. ஸோ, அதனால நான் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் ஆயி ட்ரேட் ஆயிடுச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு கிரீன் கேன்லா இருக்குன்னா, நம்ம இதுக்கு மேல நாம வந்து பை சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,300 ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஸோ இன்னைக்கு குடுத்த கன்ஃபர்மேஷன் பை தான் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ பிரைசேஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆனாலும், மூவ்மெண்ட்ட வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்கலங்கிறனால, ஸோ 23,660ய ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்கு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்னும் ஓப்பன் கேன்லே பிரேக் அவுட் ஆனா இன்னும் நல்ல பெட்டர். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேன்லே இந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்குன்னா, பெட்டர். நல்ல ஒரு புட் ஆப்ஷன், நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ். அப் டூ வந்து 23,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆயிட்டாலோ, அல்லது நெக்ஸ்ட் கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல வந்து பிரேக் ஆயிட்டாலோ, அதாவது ஓப்பன் கேன்லா இல்லாம அடுத்தடுத்து டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டாலோ, நம்ம வந்து புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான லெவல் வந்து 20,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதர்வைஸ் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் பை கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, புட்ல போயிடலாம். ஸோ அதுக்கான டார்கெட் ரேஞ்ச் 23,300. ஒருவேளை இந்த லோக்கு கீழ மார்க்கெட் வரவே இல்ல, சஸ்டெயின் ஆகல, நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, இங்கிருந்து நெக்ஸ்ட் புல் மூவ், அதுவும் நல்ல புல் மூவா இருக்கலாம். அதுக்கான டார்கெட் 24,300. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ஆன ஏரியா. ஸோ புட் சைடா, கால் சைடா அப்படிங்கிறது தான். ஸோ கால் சைட்ல போனாலும் நல்ல ஒரு பிக் டார்கெட் இருக்கு. 24,300 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒருவேளை புட் சைட்ல போனாலும் 23,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுலயும் முக்கியமா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனா இன்னும் நல்லா பெட்டர் இந்த லோவ. ஓகே. ஸோ எதுவா இருந்தாலும் நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேனே தவிர, நீங்க இத கட்டாயம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அத ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமயும் போகலாம். பட் அட்லீஸ்ட் ஃபாலோ த ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட். உங்களுக்கு தகுந்த அனாலிசிஸ சேர்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ நான் யாருக்கும் பை, செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்கறது இல்ல. டெலகிராம் சேனல் யூடியூப் சேனல ஃபாலோ பண்றவங்களுக்காக, நான் என்னோட ஐடியாஸ் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். தட்ஸ் ஆல். அத நீங்க எடுக்கிறது, எடுக்காததும் அது உங்களோட விருப்பம். ஸோ யோசிச்சு ஸ்டாப் லாஸ் அண்ட் மேனேஜ்மென்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.